ஜனநாயகன் ஆக்சுவல் பிரச்சனை என்ன சார்? படம் வெளியே வருமா வராதா சார்? அது வந்து இன்னொரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய இஷ்யூ. நான் அதில் பேசுறது, நான் வந்து அரசியல் ரீதியாக பேசுறது தான் என்னோட. இல்லை, இது எனக்கு அரசியல் சினிமா அவ்வளோ பெருசாக தெரியாது உண்மையா. இல்லை, வெரி அரசியல் ஃப்ராங்க் வித் யூ. அதான் சார், இதில் அரசியல் எதுவும் அழுத்தம் இருக்கதா சாருமே பதிவு பண்ணியிருந்தாரு இதில். ஏங்க அது மாதிரி சொல்லலையே? அது மாதிரி எங்கே சொல்ல சார், அழுத்தம் தான் சொன்னார். ஜென்ரலாக ஓவராலாக தான் சொன்னார். அழுத்தத்துக்கெல்லாம் எங்கள் தலைவர் வந்து அடங்கி போகிற ஆளே கிடையாதுங்க. அவர் அப்படி இல்லைன்னா இவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்க முடியாதுல்ல. எவ்வளோ பிரச்சனைகள் பார்த்துருப்பாரு சினிமாவிலேருந்து. எல்லா படமும் ஒரு பிரச்சனையை வந்துட்டு தானே இருக்குது. ஸோ நத்திங், ஹி வில் நாட் ஈல்ட் ஃபார் எனி ப்ரெஷர். ஓகே சார், இறுதியாக ஒரு கேள்வி. இந்த எலெக்ஷனில் உங்கள் வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்க போகுது சார்? எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க? 100% வெற்றி. ஏன்னா இங்கே இன்னைக்கு கிரவுண்டில் இந்த 2 பெரிய கட்சிகள்னு சொல்கிறாங்களே, திமுக அதிமுக, இது ரெண்டுமே இன்றைக்கி பெரிய கட்சிகள்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறிய கட்சிகளாக மாறிடுச்சு. ஒன்றுக்கு வந்து ஓட் பர்சன்டேஜ் 2024 26%, இன்னொரு கட்சிக்கு 20%. 2 பேரையும் சேருங்க 46. 46ன்றது 50% கூட இல்லை. அப்போ அந்த மீதி 50% எங்கே? புரியுதுங்களா? தட் இஸ் தாவேகா. ஓகே, அதனால் இங்கே வந்து